நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெற்றி சார்ஸ் இளஞ்செழியன். என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஓகே, இன்றைக்கி தேதி 18. நம்ம பொங்கல்லாம் முடிச்சுட்டு வந்து மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டுக்கு யாரோ வந்து பொங்கல் வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு படத்தில் அண்ணனை மொத்தம் எத்தனை பேர் அடித்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவன் சொல்லுவான், ஒரே ஒருத்தன் தாங்க அடித்தான் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒட்டுமொத்த மார்க்கெட்டிங் எத்தனை பேரா சேர்ந்து சாத்துனாங்க அப்படின்னா, ஒரே ஒருத்தன் தான் சாத்தி இருக்கிறியா. அது வேறு யாரும் இல்லை, ஹெச்டிஎஃப்சி. சரி, அப்படி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் என்ன ரிசல்ட் வந்தது, எதனால் மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்கு, ஸோ அதை நம்ம பார்த்துட்டு நேராக நம்ம வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸோ டெக்னிக்கலாக எப்படி நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சார்ட் மூலிமா பார்க்கலாம். ஆக்சுவலாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்திருந்தது. ஸோ அந்த ரிசல்ட்டை உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது 2023 நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு வந்த நெட் ப்ராஃபிட்டை விட, ஸோ இந்த குவார்ட்டரில், இந்த 3வது குவார்ட்டரில் வந்திருக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து 33% அதிகமாக இருக்குது. அதாவது நம்மளுக்கு அந்த 2022-23 அந்த குவார்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த தேர்டு குவார்ட்டரில் 12,250 கோடி ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 23-24 இந்த ஃபைனான்ஷியல் இயரில் 16,372 கோடி ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு, நெட் ப்ராஃபிட். ஸோ கிட்டத்தட்ட 33% வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னும் ஒரு நியாய தர்மம் வேணாமாடா? 33% ப்ராஃபிட் அதிகமானதுக்காக மார்க்கெட்டை பிடிச்சி அடிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அப்படி தான் அடிக்கிறாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக என்னென்னா, ஓவராலாக நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது, ஸோ லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும், ஸோ இயர் ஆன் இயர் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 33% ப்ராஃபிட் அதிகமாக இருக்கிறது உண்மை தான். ஆனால் இது எதனால் நடந்திருக்குன்னா, ஹெச்டிஎஃப்சி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட மெர்ஜர் ஆனதுக்கப்புறம் நடந்திருக்கு ஃபஸ்ட்டு. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வெறும் ப்ராஃபிட்டாக பார்க்காம அதை மட்டும் கன்சிடர் பண்ணாமல் ஏர்னிங் பர் ஷேர் இபிஎஸ்ஸை எடுத்து செக் பண்ணி பார்த்தோம்னா, ஸோ இயர் ஆன் இயர் போன வருஷத்தை விட இந்த வருஷம் 1.7% வந்து பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ இங்கே தான் ஒரு பெரிய மைனஸ் இருக்குது. ரெண்டாவது, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 3.4%. அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ஹிஸ்ட்ரியிலேயே இதுதான் லோயஸ்ட். ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். மூணாவது, இந்த ப்ராஃபிட் வர்றதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 23 வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 2023 25% டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்கிறாங்க. இதே இந்த 24 வந்து பார்த்திங்கன்னா 17% தான் வந்து டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 8% டேக்ஸ் கம்மியாக இருந்து தான் இந்த ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு உள்ளுக்குள்ளே ரொம்ப வந்து தூர்வாடுற அளவுக்கு இறங்கி யோசித்து அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டை பிடிச்சி அடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் ரீசனு. அதாவது நம்ம மேலோட்டமாக நம்ம அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட டேட்டாஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ரிசல்ட்டு அந்த குவார்ட்டர், அதாவது 3வது குவார்ட்டரோட ரிசல்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நல்லா தான் வந்திருக்க மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே இன்டீரியராக இறங்கி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அந்த வந்திருக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து போதுமானதாக இல்லை. ஸோ அனலிஸ்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்த மார்ஜினை தாண்டலை அப்படிங்கிறதுனால தான் மார்க்கெட் பிடிச்சி அடிச்சிட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் ஃபண்டமெண்டலான விஷயம். சரி, டெக்னிக்கலாகவும் நம்ம வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பார்த்துடலாம். ஓகே, இது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட வீக்லி சார்ட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த 2020க்கு அப்புறம், ஸோ அந்த கொரோனா ஃபாலுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பவுன்ஸ் கொடுத்து மேலே வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதாவது இந்த 1730, ஸோ 35 இந்த இடத்துல 1700 to 1750 அப்படிங்கிற இடத்துல பாருங்கள், 1 2 3 4 5. ஸோ கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருந்தே ஒவ்வொரு தரையும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பிடிச்சி கீழே அடிச்சிருக்காங்க. ஸோ பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். அந்த லைன் ஒன்று நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு முறையும் அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி நமக்கு வந்து க்ளோஸ் வைக்க முடியாதனால மார்க்கெட் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒவ்வொரு தரையும் கீழே விழுந்திருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துலேயே போயிட்டு வீக்லியில் நம்மளுக்கு ஒரு
இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சைட் பார் ஃபார்ம் மாதிரி ஆகி அங்கேருந்து அடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் செக்மெண்ட்டில் இன்சைட் பார் கிடையாது, ஆனால் ஃப்யூச்சரில் இன்சைட் பார் தெளிவாக இருந்தது. ஓகே, நமக்கு மொத்தத்தில் அந்த ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் போயிட்டு இந்த மாதிரி சுழிச்சாவே நம்ம வந்து அலர்ட் ஆகிக்கணும். ஓகே, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்போ அடுத்து வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு இந்த 1450க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வைக்கலை அப்படின்னா, ஸோ மறுபடியும் எகைன் மார்க்கெட் இங்கேருந்து ரெக்கவர் ஆகிடும். சரி, அப்படி ஒரு வேளை க்ளோஸ் வச்சா என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 1300 வரைக்குமே கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இறங்கினாலும் லாங் டேர்முக்கு இது நல்ல ஒரு பையிங். அப்படி ஒரு இடம் கிடச்சிது அப்படின்னா சூப்பரான ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்டாக இருக்கும். ஸோ டெக்னிக்கலாக எகெயின் மறுபடியும் மார்க்கெட் இது அப்சைடில் கட்டாயமாக கிளம்பிடும். அதுக்கான இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த் 1 இயர் அப்படிங்கிற மாதிரி ஆகும். 1 வீக் 2 வீக்ஸ்லேயே வந்து இது நடந்துடாது. ஒரு வேளை அதாவது நம்ம ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க 1450க்கு கீழே க்ளோஸ் ஆகாமல் பார்த்துக்குங்க. அப்படி ஆணுச்சு அப்படின்னா ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதத்துக்கு செல்லிங் சைடில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி இது ரெண்டையும் பார்த்துடலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையிங்கில் நம்ம இருந்தோம். ஸோ இந்த 22,050 அப்படிங்கிற ஒரு டார்கெட் நம்ம வந்து சொல்லியிருந்தோம், பெண்டிங் டார்கெட் இருக்குன்னு. அதை வந்து மார்க்கெட் ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து ஃபால் ஆகிருக்கு. ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு மிட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் 22,350 வரைக்கும் அப்சைடில் போயிருக்கணும். ஆனால் அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆக்சிடெண்ட் ஆனதுனால இப்போ நிஃப்டியும் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. சரி, இதில் வந்து முக்கியமான சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 21,500 அப்படிங்கிறது தான். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து டெசிசிவாக பிரேக் பண்ணி கீழேயும் க்ளோஸ் வச்சுருக்கு. சரி, அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து 21,150 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நாளைக்கு இன்னையோட ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணுதுன்னா ஸோ ஒரு பவுன்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த பவுன்ஸ் செல்லிங்க்கு ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். அந்த பவுன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு வேளை இந்த ஜோனுக்கு வந்தாலும், அதாவது 21,750 to 850 இந்த ஜோனுக்கு வருது அப்படின்னா ஸோ மறுபடியும் அங்கேருந்து ஃபாலோ ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணோம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ நிஃப்டி இப்போ நம்மளுக்கு என்னென்னா ஒரு ஆக்சிடென்டெல்லாம் நம்மளுக்கு இந்த வேவை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இப்போ நம்மளுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன்னா இது வரைக்கும் இறங்கணும், 21,150 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இது எது வரைக்கும் ஒரு வேளை பவுன்ஸ் கொடுத்ததுன்னா எங்கேருந்து எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா, ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த 21,750லேருந்து இந்த 850 ஸோ இந்த ஜோனுக்கு வரைக்கும் கூட மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே விழலாம். ஸோ அப்படி ஒரு வேளை மேலே வந்து ஏறி வந்தது அப்படின்னா அது எகெயின் செல் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம், இது வந்து இன்றைக்கி சூழ்நிலையில் மார்க்கெட் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதை வந்து டைல்யூட் பண்ணுற மாதிரி வரும் நாட்களில் மாற்றினாலும் மாற்றலாம். ஸோ அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நான் கட்டாயம் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஒரு வீடியோவில். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோம்னா நம்ம 47,200 அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை பிரேக் பண்ணால் நம்மளுக்கு வந்து கீழே டவுன் சைடில் 46,100 வரைக்கும் இறங்கிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்றே வந்து இந்த 47,200 பிரேக் பண்ணிச்சு. ஆனால் கேப் டவுன் ஆனதுனால ஸோ அடுத்த ஒரு கன்ஃபர்மேஷனுக்கோசரம் 46,975 அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதையும் பிரேக் பண்ண உடனே முடிவாயிடுச்சு, இனிமேல் இது மார்க்கெட் கீழே டவுன் சைடில் தான் அப்படின்னு. ஆனால் அதை வந்து யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரே நாளில் ரீச் ஆனது தான் வந்து பெரிய ஒரு பேனிக் மார்க்கெட்டுக்குள்ளே. அது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கினா கூட யாருக்கும் தெரியாது. ஒரே நாளில் 4% பேங்க் நிஃப்டி 2,000 பாயிண்ட் வந்து இறங்குறதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷமாக இல்லாத ஒரு லோ. ஸோ அதான் வந்து மார்க்கெட்டில் பெருசாக எல்லாருக்கும் ஒரு பேனிக் ஆகிடுச்சு. அதேமாதிரி இன்றைக்கி காலையிலையும் ஒரு கேப் டவுன் ஆனாலும் ஸோ ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்னிங் செஷனில் ஒரு 2-3 மணி நேரம் நல்ல ஒரு பையிங்கில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எகெயின் செல் ஆஃப் ஆகிடுச்சு. சரி, இப்போ பேங்க் நிஃப்டி வந்து நம்ம டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. ஒருவேளை இதுவும் அப்சைடில் வந்து அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி இருக்குது, நமக்கு மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ மேலே அப்சைடில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தாலும் ஸோ நம்ம வந்து ஸ்விங்கில் வந்து அப்சைடில் மேலே ஏறி வந்ததுன்னா பவுன்ஸ் கொடுத்தது அப்படின்னா அது செல்லிங்க்கான வாய்ப்பாக தான் இருக்கும். இப்போதைக்கு பையிங்
நம்ம மிட் டைம் ஸ்விங்கில் கிடையாது. ஸோ அது எப்போ திரும்புதுன்னு பார்த்துட்டு அப்படி ஏதாவது மார்க்கெட்டில் ஒரு பையிங் ரிவர்சல் இருந்துச்சு அப்படின்னா நான் அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோடய வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை இளஞ்செழியன். நன்றி, வணக்கம்.